வணக்கம். சப்பாத்தி, பூரி, ஆப்பம் இதுக்கெல்லாம் ஏற்ற ஒயிட் சன்னா கிரேவி செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 10 பல் பூண்டு, இஞ்சி, 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து இது வறுபட்டதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு கிரேவி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அளவு பொருள்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வெங்காயம் வெந்துருச்சு. அரைச்சி வச்ச விழுதெல்லாம் இதில் சேர்த்து தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதெல்லாம் வேகணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஒயிட் சன்னா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.